Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சிம்பிளான சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி பார்க்க போறோங்க. இந்த கொழுக்கட்டையை நீங்க உங்க விநாயகர் சதுர்த்திக்கு வீட்ல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டை ரெசிபி 10 நிமிஷம் போதுங்க. நம்ம பிடிச்ச ஷேப்ல செஞ்சுக்கலாம். போறப்ப மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. வாங்க நம்ம இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துர்க்கேங்க. ஒரு அகலமான பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்துர்க்கேன். நீங்க வீட்லயே அரைச்ச மாவு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு இது கூடவே சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துர்க்கேங்க. மாவோட சேர்த்துட்டு இப்போ நல்லா மாவை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உப்பு அங்கங்க நிக்காம அப்பதான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஈஸியா சுலபமா ஒரு 10 நிமிஷம் போதும். சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்ததா ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி மாவுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்துர்க்கேங்க. உடைச்சிட்டு 2 பார்ட்டியுமே துருவி எடுத்துர்க்கோம். நம்ம 2 மூடி தேங்காயும் மாவோட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் முக்கியமாக கொழுக்கட்டையில் இது போல் ஆவியில் வேக வச்சு தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால தான் நம்ம கொழுக்கட்டையில் வந்துட்டு நிறைய தேங்காய் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்துதான் நல்ல வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை ஏலக்காய் பொடி எல்லாமும் நல்லா மாவோட கலக்கட்டும். இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தேங்காவோட இந்த தேங்காய் பழம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரும். பாருங்கள் ஷேப்பாக வருது நம்மளுக்கு பிடிக்கும் போது. அடுத்ததாக இதில் ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுள்ள தண்ணியை தெளிச்சுட்டு மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அளவு சரியாக வரும். இல்லைன்னா தண்ணி அதிகமாக போயிடும். இது போல் நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. மாவு நல்லா சாஃப்டாகும். பாருங்கள் நம்மளுடைய மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம எந்த விதமான ஷேப் பிடிக்குதோ அதில் நம்ம இப்போ மாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இதில் எப்படின்னா அம்மி, கொடக்கல், உரல், அதுபோல் சப்பாத்திகள், இது போல் வித்தியாசமான ஷேப்ஸில் நம்ம செய்யலாம். நம்ம இது போல் குட்டி குட்டி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துகிட்டு வேக வைக்க போகிறோங்க. வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா வாழை இலையில் வச்சு வேக வைக்கிறோங்க. அம்மி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் எல்லாத்தையுமே இது போல் உருட்டி எடுத்துகிட்டு இட்லி தட்டில் வாழை இலை வச்சுட்டு அது மேலே வச்சுக்கலாம். பாருங்கள் லட்டூஸ்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்ததான் கொடக்கல், அம்மிக்கல், சப்பாத்தி கட்டு, பிளேட், இது போல் உரல் கல், ஆட்டு உரல்லாம் எடுத்து செஞ்சுருக்குங்க. இது போல் உங்களுக்கு பிடிச்ச ஷேப் செஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே இது போல் உருட்டிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறோம். வாழை இலையில் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நம்ம ரெடி பண்ண எல்லா கொழுக்கட்டையுமே இது போல் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. நம்ம 3 அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் வெந்துடும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையுமே வெளில. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டை வித்தியாசமான ஷேப்பில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதே மாதிரியே ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.